Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் செய்தி. கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்பட்டு வரக்கூடிய கீழே குறிப்பிட்டுள்ள 15 மண்டலங்களுக்கான அண்ணா தொழிற்சங்கங்களுடைய மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக இருக்கக்கூடிய 2 மண்டலங்களுடைய செயலாளர் பொறுப்புகளுக்கும் நியமனம் செய்ய கோருபவர்களிடமிருந்து 27/12/2024, 28/12/2024, 29/12/2024 ஆகிய 3 நாட்கள் தினமும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சம்பந்தப்பட்ட மண்டலங்களின் அண்ணா தொழிற்சங்க தலைமை அலுவலகத்தில் கீழ்கண்ட கால அட்டவணைப்படி விருப்ப மனுக்களை பெறுவதற்கு கழகத்தின் சார்பில் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் மண்டல பொறுப்பாளர்கள், போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க மண்டலங்கள் உட்பட்ட மாவட்டங்கள் குறித்த விவரங்களை இதில் தெரிவித்திருக்கிறார். திரு பி தங்கமணி சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். அதே போன்று அண்ணா தொழிற்சங்கத்துடைய இணை செயலாளர், போக்குவரத்து பிரிவு கே ரத்னம். அதே போன்று அண்ணா தொழிற்சங்க செயலாளர், மாநகர போக்குவரத்து கழக தெற்கு மண்டலம் கே எஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருச்சி மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் அந்த பொறுப்பாளர்களிலிருந்து மனுக்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டலங்களில் இவர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நீலகிரி மண்டலம் உட்பட்ட மாவட்டம் நீலகிரிக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், அதே போல தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி MLA அவர்களும், அதே போல் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு SK மகேந்திரன் அவர்களும் அந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கடலூர் மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்கள் கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு, கடலூர் வடக்கு, கடலூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், அதே போன்று அண்ணா தொழிற்சங்கத்துடைய துணை செயலாளர் K பாண்டுரங்கன், அண்ணா தொழிற்சங்க பேருடைய துணை செயலாளர் பெல் இரா தமிழரசன் ஆகியோர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தருமபுரி மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை, அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் G சூரியமூர்த்தி, திண்டுக்கல் வடக்கு மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் C ஜெயராமன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் விருப்ப மனு பெறும் இடம் சென்னை. இந்த பகுதிக்கு முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிரணி செயலாளர் கூடி திருமதி ப வளர்மதி அவர்களும், அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் M அப்துல் அமீத் அவர்களும், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் காரைக்குடி தெற்கு மண்டலம் AP சந்திரன் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஈரோடு மண்டலம் உட்பட்ட மாவட்டங்களில் ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் போக்குவரத்து பிரிவு S பழனி, விருதுநகர் மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் J குருச்சந்திரன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாநகர போக்குவரத்து கழக வடக்கு மண்டலம் உட்பட்ட வடக்கு சென்னை வடசென்னை வடக்கு கிழக்கு, வடசென்னை வடக்கு மேற்கு, வடசென்னை தெற்கு கிழக்கு, வடசென்னை தெற்கு மேற்கு, திருவள்ளூர் தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக அமைப்பு செயலாளர் S கோகுல இந்திரா அவர்களும், அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் APC பொன் தனபால் அவர்களும், நாகர்கோவில் மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் S விஜயகுமார் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் தெற்கு மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் தேனி கிழக்கு, தேனி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுகவுடைய
கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் MLA அவர்களும், மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் T விஜயரங்கன் அவர்களும், விழுப்புரம் மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் A கணேசன் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கிழக்கு, செங்கல்பட்டு மேற்கு, திருவள்ளூர் வடக்கு, திருவள்ளூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் ப பெஞ்சமின் அவர்களும், அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் S கோவிந்தராஜ் அவர்களும், கும்பகோணம் மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் R திரு நீலகண்டன் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருப்பூர் மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு அக்வி SS கிருஷ்ணமூர்த்தி MLA அவர்களும், போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் PV வீரேசன் அவர்களும், மதுரை வடக்கு மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் S ராஜாங்கம் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருவண்ணாமலை மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்திய ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திருமதி S வளர்மதி அவர்களும், அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் KP துரைசாமி அவர்களும், நாகப்பட்டினம் மண்டலம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் N வெங்கடேசன் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி கிழக்கு மண்டலம் உட்பட்ட மாவட்டங்கள் திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி புறநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு முக்கூர் N சுப்பிரமணியம் அவர்களும், அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் திரு CK சுலதிசால் அவர்களும், மதுரை தெற்கு மண்டல அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் A மகாலிங்கம் அவர்களும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக இருக்கின்ற 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா தொழிற்சங்கத்தின் மத்திய சங்க நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கும் காலியாக உள்ள 2 மண்டலங்களின் செயலாளர் பொறுப்புகளுக்கும் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தாங்கள் கோரும் பதவிகளுக்கான தொகையை செலுத்திக் கொண்டு விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து கழக திருச்சி மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி நியமனம், அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து கழக கடலூர் மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் நியமிக்கப்பட்டுள்ளனர்.